வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் மார்க்கெட் சென்டிமெண்ட் பாத்தீங்களா? மெல்ல மெல்ல ஸ்மைல் வர ஆரம்பிச்சிருக்கு. சில பெரிய ரேட்டிங் ஏஜென்சிஸ் கோல்ட்மேன் சாக்ஸ், மார்கன் ஸ்டான்லி, HSBC எல்லாம் சேர்ந்து 2026ல இந்தியன் மார்க்கெட் 14% ரேலி பொட்டன்ஷியல் இருக்கலான்னு பாசிட்டிவ் அவுட்லுக் கொடுத்திருக்காங்க. இப்படி ஏன் புல்லிஷ் வியூ? நானும் டீப்பா ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச 5 முக்கிய காரணங்கள இதோ. Market rally reasons for 2026. 1. GST and tax cuts. Consumption boost. Policy payouts improve ஆகும்னு எதிர்பார்க்கறாங்க. இதனால் FMCG, auto மாதிரி செக்டார்ஸ்க்கு demand add ஆகும். 2. Earnings growth revival. Mid-teen earnings growth. Almost 14-15% வரைக்கும் வரலான்னு analysts predict பண்றாங்க. Financials, auto and consumer sectors strong drivers. 3. FII money may return to India. Last 12 மாதம் FIIs 30 billion stock sell பண்ணிருக்காங்க. AI theme US, Korea, தைவான்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டார்கள். Now AI rally cooling down, money இந்தியாக்கு திரும்ப சான்ஸ். 4. Market valuation comfort zone. Nifty trading around PE 22x. இது long term average தான் 21 to 22. அப்படினா overvalued இல்ல. growth கே தான் ஸ்பேஸ் இருக்கு. 5. Self-help bull market. Retail SIP flows மார்க்கெட்டை சஸ்டெயின் பண்ணுது. இது bull market by people. இப்போ நாம எல்லாம் கேக்குறோம், இந்த பாசிட்டிவிட்டி நமக்கு எப்படி யூஸ் ஆகும்? which stocks பார்க்கணும்? எப்படி இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி 2026க்காக ப்ரிப்பேர் பண்ணணும்? அதுக்காக தான் இன்றைய வீடியோ ஸ்பெஷல். இந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ண போறேன் 3 high growth potential companies. அவங்க ஃபண்டமெண்டல்ஸ் ரீசன்ட் குவார்ட்டர்ஸ்ல சீரியஸ்லி இம்ப்ரூவ் ஆச்சு. இதெல்லாம் பை செல் கால் இல்லப்பா, பயப்படாதீங்க. நாம் அனலைஸ் பண்ணுவோம், டேட்டா கொண்டு, லாஜிக் கொண்டு. எஜுகேட்டட் இன்வெஸ்டரா நாம டெவலப் ஆகணும். அப்போ ஆரம்பிக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்மால் கேப் இன்வெஸ்டிங்ல மோஸ்ட் பவர்ஃபுல் செக்டார் என்னன்னு கேட்டா வித்தவுட் டவுட் ரினியூவபிள் எனர்ஜி. அந்த ஸ்பேஸ்ல சைலண்டா பெர்ஃபார்ம் பண்ணி கொண்டு இருக்கிறது ஒரியானா பவர் லிமிடெட். இது ஒரு சோலார் EPC கம்பெனி. அதாவது அது என்னன்னா, சோலார் பவர் பிளான்ட் டிசைன் பண்ணும், மெட்டீரியல்ஸ் ப்ரொக்யூர் பண்ணும், இன்ஸ்டால் பண்ணும், ஆபரேட் பண்ணும். கிளையண்ட்டுக்கு கிளீன் எனர்ஜி செட்டப் பண்ணி கொடுப்பது தான் பிரைமரி பிசினஸ் மாடல். கீ பிசினஸ் செக்மெண்ட்ஸ் ஆஃப் ஒரியானா பவர்: சோலார் EPC ப்ராஜெக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் ரூஃப்டாப் இன்ஸ்டாலேஷன்ஸ், யூட்டிலிட்டி ஸ்கேல் சோலார் ஃபீல்ட்ஸ், EV சார்ஜிங் பிளஸ் ஹைபிரிட் எனர்ஜி இன்டகிரேஷன். எமர்ஜிங் மார்க்கெட். இது ஒரு பியூர் பிளே கிரீன் எனர்ஜி கம்பெனி meant for long term infrastructure growth. Fundamental performance, அசத்தலான growth. Financial parameter, latest 2 years growth. Revenue growth 296%, PAT growth 287%, EBITDA growth 240%, return on capital employed ROCE 29%, very strong. 5-year business target rupees 7,500 crores target set. Yes, data strong, growth aggressive, sector relevance high. That's what long-term investors love: scalability. Oriana recently signed MOU for projects up to $1 billion, approximately rupees 8,500 crores. இது ஒரு early stage small cap கம்பெனிக்கு மிகப்பெரிய வர்த்தக பொட்டன்ஷியல். டிமாண்ட் இப்போ இருந்தாலும் டெலிவர் பண்றதுல தான் வெற்றியின் திறகாட்சி. Promoter holding good. Promoter holding 58.29%. Pledge 0. இதுவே retail investorக்கு biggest confidence signal. But some risks too. Small cap risk. Sudden market sentiment fall, price volatility கண்டிப்பா வரும். Execution risk. EPC businessல projects delay ஆகலாம். Working capital need. Cash management important. High revenue growth periodல cash flow sustain பண்றது challenge. கவனிங்க, fast growth நல்லது, but sustainable growth தான் real multi-bagger path. This is not advice pa, just analysis for awareness. Why investors track this for 2026? Global renewable energy push. India net zero mission 2070. Solar boom long term. Company already proven scalability 2 years. MOU pipeline builds future earning visibility. If execution and control, potential strong comeback. Friends, சில கம்பெனிஸ் தன்னம்பிக்கையோட ஃபீல்டுக்கு வருதா தெரியும். ஒரு ஒரியானா மாதிரி அவங்க அப் அண்ட் டவுன் இருக்கும். ஆனா டேட்டா சொல்றது
இந்த கம்பெனி இக்னோர் பண்ணக்கூடாதுன்னு. ரிஸ்க் உண்டு, பட் அவேர்னஸ் இருந்தா ஆப்பர்ச்சுனிட்டியும் உண்டு. அதனால தான் இந்த அனாலிசிஸ் உங்களுக்காக, நாலேஜ்காக. ஃப்ரெண்ட்ஸ், இன்சூரன்ஸ் எடுத்து விட்டீங்களான்னு கேட்டா பலர் சொல்லுவாங்க, அண்ணா லேட்டர் பாப்போன்னு. பட் ஒரு ஆக்சிடென்ட் வரும்போது தான் நாம ரியலைஸ் பண்ணுமோ, ப்ரிவென்ஷன் காஸ்ட் குறைவு, ரிகவரி காஸ்ட் அதிகம். அதை நேரா மாற்றி எஜுகேட் பண்றது தான் பாலிசி பாசாரோட கதையின் சக்தி. இதுதான் PB Fintech Limited, India's largest online insurance marketplace. Business model in simple words: PolicyBazaar.com, compare and buy insurance, life, health, car, etc. PaisaBazaar.com, personal loans, credit cards, business loans comparison. Basically, people search, compare and buy, renew. PB earns commission. In the digital way of financial protection, India la fast adopt ஆகுது. Key financial highlights based on latest data. Metric: performance, total revenue growth plus 42% YoY. Insurance new premium value 4,984 crores versus 2,412 crores. Huge jump. PAT: negative இருந்து profitability க்கு முயற்சி. Major improvement. Operating cash flow finally turned positive. EBITDA margins improving gradually. Strong shift from loss making to profit building model. Why 2026 could be a strategic year? Insurance penetration still only 3.8% in India. Big runway. Government digital push and IRDA reforms. Young population online insurance preference increasing. Health awareness post-COVID. Multiple partnerships with 50+ insurers. Special highlights: health insurance demand raising 250% post-2022. PolicyBazaar listed among top trusted platforms. Average 30,000+ policies sold daily. Profitability still early stage, watch needed. Competition from ACO, Turtle Mint, PhonePe insurance module. இதெல்லாம் risk factors பா. Online traffic இருக்குனா போதும் மாதிரி இல்லை. Business model heavy advertisement spending தேவைப்படுகிறது. Risk list: customer acquisition cost high. Peopleக்கு personal agent trust அதிகம். Digital conversion time taking. Regulation dependency. High marketing cost if IPO funds dry up. Still transitioning to consistent profitability. So, this is a long-term fundamental monitoring stock, not hype buying. Friends, PB Fintech மாதிரி கம்பெனிஸ் இப்போ ப்ராஃபிட் இல்லைன்னு வாங்காதீங்கன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பட் அமேசான் ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் புரியலையா? இனிஷியலி லாஸ் தான், பட் ஒன் ஸ்கேல் அடைந்தவுடன் ரெவென்யூ எக்ஸ்ப்ளோட். அதுவே இங்க ஐடியா. இன்சூரன்ஸ் டிஜிட்டல் அடாப்ஷன் ஸ்லோவானா ஸ்டெடியா நடக்குது. நம்ம ரோல் என்னன்னா அனாலிசிஸ், அவேர்னஸ், பேஷன்ஸ். டிசிஷன் எடுக்கிறது இன்வெஸ்டருடைய லாங் டேர்ம் கிளாரிட்டியை டிசைட் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ், PSU பேங்க்ஸ் என்றாலே நம்ம உடனே நினைக்கிறது ஸ்லோ growth, கவர்மெண்ட் டிபெண்டன்சி இல்லைன்னா NPA இஷ்யூஸ். ஆனால் சரித்திரமாக பார்க்கும்போது நம்ம சம்டைம்ஸ் சைலண்ட் பர்ஃபார்மர்ஸ் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறோம். அந்த கேட்டகரியில் தான் இந்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. இந்த பேங்க் ரீசன்ட் குவார்ட்டர்ஸில் இந்தியாவில் எல்லா PSU பேங்க்ஸிலும் ஃபாஸ்டஸ்ட் கிரெடிட் growth எடுத்திருக்குது. எஸ்பா, இது ஜஸ்ட் ரேண்டம் இன்ஃபோ இல்லை, இது ஆக்சுவல் டேட்டா பேக்ட் பர்ஃபார்மன்ஸ். கீ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல். ஃபினான்ஷியல் மெட்ரிக், லேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். கிரெடிட் growth, இண்டஸ்ட்ரி ஹையஸ்ட், அப்ராக்ஸ் 25% YoY. CASA ratio, around 51%, which is one of the best in PSU category. Gross NPA, 2.45% only. Net NPA, 0.26%. Excellent. Capital adequacy, 16.53%. Return on assets, 1.27%. Return on equity, 22.65%. CASA அதிகம்னா பேங்குக்கு லோ காஸ்ட் டெபாசிட்ஸ், ஹையர் ப்ராஃபிட்டபிலிட்டி. இதில் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா டாப் கேட்டகரியில் இருக்குது. Why people track this for 2026? PSU bank amidst turnaround cycle. RBI data showing credit expansion next year. Retail loan demand hike. Government infra funding impact. Stable management and improving digital systems. But there are risks too. PSU banks inherently slow decision making. Government interference probability. Sector level dependency. Economic slowdown vanda impact. Market valuation already slightly re-rated, so growth maintain ஆகணும். பட் 2026ல இந்தியா வளர்ச்சி மொமெண்டம் நீங்காத வரை பேங்கிங் growth ஸ்டோரி ஸ்டே இன்டாக்ட். மார்க்கெட்டில் நிறைய பேர் பிரைவேட் பேங்க்ஸ் பார்க்குறாங்க, ஆனால் சில நேரம் கவர்மெண்ட் ஓன் பேங்க்ஸும் சைலண்டாக கன்சிஸ்டன்ட் நம்பர்ஸ் டெலிவர் பண்ணும்.
பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அதுக்கு எக்ஸாம்பிள். இந்த பேங்க் லாஸ்ட் 3 ஆண்டுகளாக ஐ வில் ப்ரூவ் மை செல்ஃப்னு சொல்லாமலே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்குது. growth accelerating, ரிஸ்க் கண்ட்ரோல்ட், கேசா லெவல் ஹையர், அதுலேயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டியூரிங் கரெக்ஷன் ஐ டிடன்ட் கொலாப்ஸ். இந்த ஃபீல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட கான்ஃபிடன்ஸ் கிரியேட் பண்ணுது. 2026 அவுட்லுக் வாட் எக்ஸ்பர்ட்ஸ் லுக் அட்: if credit growth maintained, revenue stable; if NPA under control, bottom line improves; digital adoption start ஆனால் power increase; if rate hike or macro slowdown நேர்ந்தால் risk. Friends, எந்த கம்பெனின்னு பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம மனசு எப்படி வேலை செய்யறது என்பதை புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் மேலே போகும்போது கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கும், மார்க்கெட் கீழே வந்தால் கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிடும். இதுதான் ரீட்டைல் இன்வெஸ்டர் பிக்கெஸ்ட் ட்ராப். உண்மையாக சொன்னால் ப்ராஃபிட் ஒன்லி when your brain survives the correction. Major risk points based on all 3 companies. Risk type, explanation, market risk. Correction வந்தா small caps மிக அதிகம் டவுன் ஆகும். Execution risk, Oriana EPC projects delay. Profitability risk, PB Fintech profitability consistency in early stage. Macro risk, Bank of Maharashtra interest rate cycle impact. Sector rotation risk, 2026ல இன்வெஸ்டர்ஸ் தீம் மாற்றினால் இவை இக்னோர் ஆகலாம். ஸ்டாக் பிரைஸ் ஃபால் ஆனா பேனிக் ஆகுதா? அப்ப அங்கிருந்து ப்ராஃபிட் வராதேப்பா. இன்ஸ்டெட் ஆஃப் ரியாக்டிங், ட்ரை அப்சர்விங். இன்ஸ்டெட் ஆஃப் பேனிக், அனலைஸ் வை ஸ்டாக் ஃபெல். இன்ஸ்டெட் ஆஃப் செல்லிங் பிளைண்ட்லி, வாட்ச் மேனேஜ்மெண்ட் கான்ஃபிடன்ஸ். ரிஸ்க் இல்லா இன்வெஸ்டிங், அது FD. ரிஸ்க் இருந்தும் நாலேஜ் வைத்து சேஃப்லி நேவிகேட் பண்ணுவது தான் ஸ்மார்ட் இன்வெஸ்டிங். 2026 வின்னிங் இன்வெஸ்டர் மைண்ட் செட் ஃபார்முலா: காம் ப்ளஸ் லாஜிக் ப்ளஸ் பேஷன்ஸ் ஈக்குவல் டு வெல்த் கிரியேஷன். மைண்ட் செட் ஸ்டெப்: இம்பேக்ட். இக்னோர் நாய்ஸ், சோஷியல் மீடியா ஹைப் அவாய்ட். Learn fundamentals, company clarity பெறும். Set time horizon, short term pressure gone. Focus on trends, renewable, digital, banking. Use partial investing, full invest உடனே வேண்டாம். Track quarterly data, panic free investing. Friends, investingனா lucky game கிடையாது. It's a disciplinary marathon, not a fear race. 2026 ரெடி ஆவதற்கு நம்ம first step self control, second data control, third emotion control. இதுதான் மணி அறிவு சொல்லும் இன்வெஸ்டிங் தர்மம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஒரு ஸ்டாக் டிப் வீடியோ இல்லை, ஒரு மைண்ட் செட் மாத்திரம் வீடியோ. 2026 ரேலி வரும்னு எல்லாரும் சொல்லலாம், ஆனால் அதிலிருந்து யாருக்கு பெனிஃபிட் கிடைக்கும்? ரெடியானவர்களுக்கு மட்டுமே. ஸ்டடி செய்து டேட்டா புரிஞ்சிக்கிறவர்களுக்கு, எமோஷனுக்கு பதிலாக லாஜிக் யூஸ் பண்ணுறவர்களுக்கு. இந்த 3 கம்பெனிஸ், ஓரியானா பவர், PB Fintech, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, நம்ம கண்ணுக்கு தெரியாமல் சைலண்டாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும். பார்த்தவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க, புரிஞ்சுக்கிறவங்க பிளான் பண்ணுவாங்க. மார்க்கெட்டில் மணி ஏர்ன் பண்ணுறவங்க யாரு தெரியுமா? பேனிக் இல்லாதவங்க, ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறவங்க, பேஷன்ஸ் உள்ளவங்க. இதுதான் மணி அறிவு இன்வெஸ்டர்ஸ். நம்ம ஹைப்பை ஃபாலோ பண்ணுறவங்க இல்லை, நம்ம ரீசர்ச்சை ஃபாலோ பண்ணுறவங்க. இஃப் யூ ஃபெல்ட் திஸ் வீடியோ கேவ் கிளாரிட்டி இன்ஸ்டெட் ஆஃப் ஹைப், ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்து காமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அடுத்த வீடியோ மிஸ் ஆகி ரெக்ரெட் ஆகாதீங்க. மணி அறிவு இஸ் நாட் அபவுட் ட்ரெண்டிங், இட்ஸ் அபவுட் டிரான்ஸ்ஃபார்மிங். இது உங்கள் மணி அறிவு சேனல். ஸ்டே வைஸ், ஸ்டே இன்வெஸ்டட், ஸ்டே அறிவு. டிஸ்க்ளைமர்: நீங்கள் லாங் டேர்ம் வெல்த் கிரியேட் பண்ண தயாராக இருந்தால் ஹிட் சப்ஸ்கிரைப் நவ். இந்த ஜேர்னியில் நான் உங்கள் கூட இருக்கிறேன். காமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், ஐ வில் இன்வெஸ்ட் வித் அறிவு 2026. நான் பர்சனலாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ கல்வி நோக்கத்திற்காக மட்டும் உருவாக்கப்பட்டது. இட் இஸ் நாட் ஃபினான்ஷியல் அட்வைஸ் ஆர் பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன். இன்வெஸ்ட் செய்வதற்கு முன் உங்கள் சொந்த ரீசர்ச் செய்யவும் அல்லது ஒரு செபி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை அணுகவும். Markets are subject to risk. Past performance does not guarantee future results. நிதி தீர்மானம் எடுப்பது முறையாகவும் அறிவோடும் இருக்க வேண்டும்.